யோசுவாவின் புஸ்தகம் யோசுவா சொல்லும்போது சொல்கிறான் 24:15, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே செய்வோம். ஆமே, நான் ஒரு குடும்பத்துக்குள்ள காணப்படுகிற ஒற்றுமையை இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது, ஹல்லேலூயா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்கிறேன்னு யோசுவா சொல்லலை. வீட்டில் தன் மனைவிகிட்ட பிள்ளைகள்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் யாரை சேவிக்கிறேன்னு சொல்லலை. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் காணப்பட்டபடினால், குடும்பமாய் அவருடைய ஆவி தேவனுக்கு முன்பாக நிற்கிறபடினால், குடும்பமாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாய் கடந்து போன யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க யாரை சேவிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில யாரை முன்னிறுத்தி நாம் கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறோமோ, எதை முன்னிறுத்தி நாம் கடந்து செல்கிறவராய் காணப்படுகிறோமோ, நம்முடைய நம்பிக்கை அதன் மேலே காணப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு அழிந்து போகக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆனால் நித்திய காலமாய் நம்மோடு எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கடந்து வருகிற ஒரே ஒருவர் தான் உண்டு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவர். ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் பண்ணலாம், ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட கடந்து வருவதை ஒரு மனுஷனாலும் எந்த தடைகளாலும் தடை பண்ண முடியாது. ஆகவே தான் தாவீது சொல்கிறான், தான் நம்பி இருந்த காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடி போனாலும், நான் நம்பி இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நான் நம்பி இருக்கிற வேளையிலே அவர் எனக்கு துணையா இருக்கிறவராய் மட்டுமல்ல, அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா.